ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லாயிருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்றைக்கி வந்து மூக்குத்தி வந்து போட்டுட்டேன். நல்லாயிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நிறைய வீட்டு வந்து இது வந்து போட்டதுனால நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நீ ஹிந்திக்காரி மாதிரி இருக்க அப்படின்ட்டு. ஆப்வியஸ்லி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி நான் மாற்றிட்டேன். எனக்கு பிடிச்சதும் எனக்கு ரொம்ப விரும்பி முதல்ல வந்து ஒன்று போட்டிருப்பேன் பார்த்திங்களா, லென்த்தாக அது இல்லைன்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃபேஸ்க்கு வந்து நல்லாயிருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எப்போவுமே வந்து தீபாவளி வந்து கொண்டாடும் போது ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். பட் நேற்று வந்து தீபாவளி, இன்றைக்கி நான் வந்து கொண்டாடுற மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நேற்று என்னால் பூஜை பண்ண முடியல, பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்கு அது சரியே தோணலை. சரி, நம்ம இன்றைக்கி விளக்கேற்றி நம்ம இன்றைக்கி தீபாவளி ப்ளஸ் கொண்டாடிக்கலாம், கடவுளுக்கு என்ன நம்மளுக்கு பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ருக்கேன். எப்படி கும்பிட்ருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்றைக்கி என்ன சமையல் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் இன்னும் கமெண்ட்ஸ் ரீட் பண்ணல. கண்டிப்பாக நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீட் பண்ணுறேன். ஏன்னா நேற்று நான் அங்கே எங்கே போனதுனால மூஞ்சி வந்து கண்ணு ஃபுல்லாக வீங்கிடுச்சு, என்னன்னு தெரியல. ஒரு நாள் நல்லா இருந்து வெளில கொஞ்சம் போயிட்டு வந்தோம் அப்படின்னாமே மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் வந்து நைட் படுக்கவும் இங்கே ரொம்ப பட்டாசு சவுண்ட் இருக்கிறதுனால தூக்கம் இல்லாமல் அப்படி மூஞ்சி வீங்கிச்சா என்னன்னு தெரியல. ஒரு கண்ணு எப்படி வீங்கியிருக்குன்னு. ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து இப்போது கிட்டத்தட்ட டைம் வந்து 6 ஆகுது. 6:30க்கே வந்து எவ்வளோ மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நின்ன பாடம் மட்டும் இல்லை. நேற்று பாதி எடுத்த வீடியோவோட தான் இது வந்து கண்டினியூஷன் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று வந்து நான் வீடியோ எடுக்கிறேன், ஃபோன் பார்த்தா ஃபுல்லாக வந்து டெட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஆயிருக்கு மொபைலு. நைட் மட்டும்தான் வ்ளாக் எடுத்திருக்கேன். துணி ஃபுல்லாக வந்து துவைச்சி போட்டிருக்கேன். ஆனால் காயறதுக்கு தான் வழி இல்லை. எப்படியா இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டா. இந்த பாப்பா தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டேன் பாருங்கள். இது எல்லாமே நானும் அவ்வளோ 2 பேர் சேர்ந்து இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். இது எல்லாமே அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், மிஷின் கிட்டேயும் எப்போவுமே குப்பை குப்பையாக இருக்கும். இன்றைக்கி வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுலேயுமே இது பாருங்கள், இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி விட்டேன் கிச்சனை. பால் கொஞ்சம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி இருந்துச்சு, அதை கொஞ்சம் காயிற மாதிரி வச்சுட்ருக்கேன். எல்லாமே டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன். காலி டப்பாஸில் எல்லாமே. இன்னும் எந்த திங்ஸுமே நான் வாங்கலை எதுவுமே. இது வந்து நம்ம அந்த 20 ரூபா கடையில் வாங்கினோம் பார்த்திங்களா, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. அதனால் மாவு கொட்டு வச்சுருக்கேன். பொரியும் அன்றைக்கிலேருந்து வந்தது தான், இன்னும் அது எதுவுமே தொடலை. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இவ்வளோ பாத்திரம் இருக்குது பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் இருக்குன்ட்டு. இதெல்லாம் கழுவிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக நீட் பண்ணி இந்த பக்கம் அரேஞ்ச் பண்ணணும். இன்றைக்கி வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட் வந்திருந்தா. அவள் வந்து சாமி கும்பிட்ருப்பா போல் இருக்குது. அதனால பழம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் அதிரசம் எல்லாமே நம்ம பண்டிகை செய்யாமலே நம்மளுக்கு வந்து அதிரசம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் வான்மதி அக்காவும் வந்து அதிரசம் கொடுத்துருந்தாங்க. இது வந்து தோசை மாவுக்கு ஊற்றுனது. ஒரு மாதிரி பூச்செல்லாம் ஆகிட்டுருக்கு. இதை கீழே கொட்டிட்டு இது பண்ணிக்க வேண்டியது தான். இங்கேயும் பாருங்கள், அதிரசம் எல்லாமே சாப்பிட முடியறதில்லை. இதுங்க எல்லாமே சும்மாவே நம்ம வந்து நல்லா குண்டாயிட்ருக்குமா, இதில் வந்து சாப்பிட்டோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதே விட்டுட்டேன்.
தைக்கிறது வந்து கொஞ்சமாக இருக்குது. அதை அந்த சைடில் மேலே வந்து கட்டிங் போட்டு வச்சுருக்கேன். சரி, இப்போதைக்கு வந்து நம்ம வேலை முதல்ல முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு இந்த வேலைங்களை வந்து செஞ்சிட்ருக்கேன். இந்த வேலை முடிஞ்சாவே பெரிய வேலை எனக்கு முடிஞ்ச மாதிரி தான் இருக்கும். வீட்டில் வந்து எந்த ஒரு காய்கறியுமே இல்லை. உருளைக்கிழங்கு தவிர வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை. முட்டை மட்டும் இருக்குது, வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. வத்தல் இருந்துச்சு, அது அப்படியே இருக்குது. அது நாளைக்கு ஏதாவது பார்த்து ஒன்று செஞ்சிடணும். ஃபுல்லாக வேலையாக தான் இருக்குது. தேங்காய் 2 தேங்காய் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுல்லாக காலியாக இருக்குது. மார்க்கெட் போனால் தான். ஓகே, இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எவ்வளோ பாத்திரம் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இங்கே பைத்தியக்காரங்க மாதிரி கத்தின்னு இருக்காங்க வேறங்க. இந்த பாத்திரம் கழுவுனது காமிக்கலாம் அப்படின்னா அந்தளவுக்கு வந்து என்னை கலாய்க்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதனால தான் இருக்கிற மொத்த பாத்திரமே எடுத்து போட்டுட்டேன் காலையிலேருந்து. ஆனால் கழுவுறதுக்குள்ளே இப்போது பெண்டு நிமிர்ந்துருச்சு. அதுலேயுமே இந்த டப்பாங்க எல்லாமே கழுவுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த செல்ஃபில் அங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வைக்கணும். இன்றைக்கான வேலை இப்படி தான். இன்றைக்கி கொஞ்சம் குழம்பு செஞ்சுருக்கேன், மீன் குழம்பு. அதுக்கப்புறம் சாப்பாடு மட்டும் வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி எந்த இதுவுமே செய்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சுத்தமாக முடியல, எனர்ஜி ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடுச்சு. லேடிஸ்க்கு மட்டும் ஏன் தான் கிச்சனில் மட்டும் வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. சுத்தமாக எப்போ பார்த்தாலும் கிச்சனை தவிர வேறு எதுவுமே இல்லாத மாதிரி தான் தோணுது. ஆனால் நம்ம இங்கே வந்து தனியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பரவாயில்ல. அதுவே நம்ம மாமியார் வீட்டில் இருக்கோம் அப்படின்னாவே 3 வேளை சமைக்கணும் இல்லைங்களா. இப்போ வந்து ஒரு டைம் சமைக்கலைன்னா கூட ஹஸ்பண்டை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. 3 டைமும் சமைக்கணும், 3 டைமும் நம்ம வந்து பாத்திரம் கழுவணும். அந்த மாதிரி எல்லாமே இப்போ வந்து நான் ஒரே டைம் தான் வந்து பாத்திரம்லாம் கழுவுனால நான் எனக்கு இவ்வளோ வந்து வந்திருக்கேன். நான் 2 டைம் கழுவிட்டேன்னா இந்தளவுக்கு வந்து எனக்கு பாத்திரம் வராது. நான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டுட்டு அது உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால அது வந்து அந்த உடம்பு சரியில்லாததுலேருந்து எனக்கு ரொம்ப வந்து வீக்காக இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. இன்றைக்கி முழுக்க எந்த வேலையும் செய்யலை. நேற்று என் ஃபோன் சுத்தமாக வந்து மண்டை குழம்பிடுச்சு. பாப்பா மெஹந்தி போட்டது அந்த பொண்ணு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேலைங்களை இவ்வளோ மணிக்கு இதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டோன்னா அப்படியே மூச்சு தான் வாங்கும். உங்களுக்கே பாருங்கள் எனக்கு எப்படி மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும், ஆனால் வீடியோ எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கும் மெசேஜ் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா என் ஃபோன் ப்ராப்ளம். அதனால் இப்போதைக்கு என்னோடய மெசேஜ் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ தான் நான் வந்து எல்லாம் இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே டிலீட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வந்திருக்கான்னு கூட எனக்கு தெரியல. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே ஒரு புது ஃபோன் வாங்கணுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபோனை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கேன். நேற்று முழுக்க வீடு ஃபுல்லாகவே வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் குட் நைட். see you. பை பாய். சொல்லு பாய். ஓகே, எல்லாருக்கும் பை பாய்.